ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 10 நிமிஷத்தில் சுவையான சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க. தேங்காய், தக்காளி, வெங்காயம் எதுவுமே இல்லாமல் இந்த சட்னியை ரெடி பண்ணலாம். பேனில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் பச்சை மிளகாயை கீந்துட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். வதக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சட்னி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பூண்டு பல் நச்சு சேர்த்து எல்லாமே நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னி கூட சேர்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான 10 நிமிஷத்தில் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசையோடையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.